Question number 2 read பண்ணுறேன். If k equal to ABDEF, L equal to BCDG and M equal to ABCDH, ஓகேங்களா, then find the following and verify distributive laws ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் அப்படியே தபியில் ரிப்பீட் பண்ணுறேன். k equal to ABDEF, L equal to BCDG மற்றும் M equal to ABCDH. m வேல்யூ வந்து ABCDHன்னு இருக்குது என்ற கணங்களுக்கு பங்கீட்டு விதிகளை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் பங்கீட்டு விதிகள்னால் என்ன? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் K யூனியன் L இன்டர்செக்ஷன் M அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ K யூனியன் L இன்டர்செக்ஷன் M இந்த மாதிரி எது கொடுத்துருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூஸுக்கு தான் கொடுக்கணும். ஸோ L இன்டர்செக்ஷன் M என்ன? L வேல்யூ என்ன? BCDG இன்டர்செக்ஷன் M வேல்யூ ABCDH. ஸோ இதில் காமனாக இருக்கிறது என்ன? BCD. அப்புறம் மீதி இருக்கிறது காமனாக இன்டர்செக்ஷனாக காமனாக இருக்கிறதான்னு எழுதணும். ஸோ BCD தான் காமனாக இருக்குது. ஸோ L இன்டர்செக்ஷன் எம்மோட வேல்யூ என்ன? BCD. அதுதான் நெக்ஸ்ட்டு. ஆனால் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது K யூனியன் L இன்டர்செக்ஷன் M. ஸோ K யூனியன் L இன்டர்செக்ஷன் M, L இன்டர்செக்ஷன் எம்மோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதான் ஃபைன் பண்ணுறோம். சரி, அதை அப்ளை பண்ணுறோம். கேவோட வேல்யூ என்ன? ABDEF யூனியன் இந்த வேல்யூ. ஸோ இது காமனாக இருக்கிறது BD. ஸோ BDயை வந்து ஒன் டைம் எழுதணும், மீதி இருக்கிறதுல அப்படியே ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ ABCDEF. ஸோ K யூனியன் L இன்டர்செக்ஷன் எம்மோட வேல்யூ என்ன? ABCDEF. இதுதான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் K இன்டர்செக்ஷன் L யூனியன் M. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்ன? L யூனியன் M வந்து ஃபைன் பண்ணுறோம். L வேல்யூ BCDG யூனியன் ABCDH. ஸோ L யூனியன் Mனா சேர்த்து எழுதணும். காமனாக இருக்கிறது ஒன் டைம் தான் எழுதணும். காமனாக இருக்கிறது என்ன? BCD காமனாக இருக்குது. ரிமைனிங் அப்படியே எழுதணும். ABCDGH. ஸோ L யூனியன் Mோட வேல்யூ வந்து ABCDGH. இதே நெக்ஸ்ட்டு K இன்டர்செக்ஷன் L யூனியன் M என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஃபைன் பண்ண வேண்டியது. ஸோ K வேல்யூ ABDEF இன்டர்செக்ஷன் இந்த வேல்யூ. ஸோ ABCDGH. ஸோ இன்டர்செக்ஷன் என்ன? காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும், மீதி எழுதக்கூடாது. ஸோ ABD தான் காமனாக இருக்குது. ஸோ ABD. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்டில் தேர்டு சப்டிவிஷன் K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் Mன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ K யூனியன் L என்ன? K வேல்யூ ABDEF யூனியன் L வேல்யூ என்ன? BCDG. ஸோ இது ரெண்டையும் நான் சேர்த்து எழுதுகிறேன். சேர்த்து எழுதுனா காமனாக இருக்கிறது ஒன் டைம் தான் எழுதணும். ஸோ காமனாக இருக்கிறது BUD. ஸோ அதை ஒன் டைம் தான் எழுதணும். ஸோ ABCDEFG. இதுதான் வந்து K யூனியன் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு K யூனியன் M கண்டுபிடிக்கிறேன். ஸோ Kவோட வேல்யூ தெரியும், எம்மோட வேல்யூ தெரியும். நான் ரெண்டையும் யூனியன் பண்ணுறேன். காமனாக இருக்கிறது என்ன? ABD. ஸோ ABCDEFH யூனியன் கண்டுபிடிச்சேன். K யூனியன் எம்மோட வேல்யூ வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு இதையும் இன்டர்செக்ட் பண்ணுறோம். இன்டர்செக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அந்த வேல்யூ இன்டர்செக்ஷன் இந்த வேல்யூ. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். ஸோ காமனாக இருக்கிறது என்னென்னு ஃபைன் பண்ணுறோம். ஃபைன் பண்ண என்ன? ABCDEF. இதுதான் காமனாக இருக்குது. ஸோ K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் Mோட வேல்யூ என்ன? ABCDEF அப்படிங்கிறது தான் அதோட வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் K இன்டர்செக்ஷன் L யூனியன் K இன்டர்செக்ஷன் M. K இன்டர்செக்ஷன் L ஆல்ரெடி நமக்கு என்ன? Kவோட வேல்யூ என்னன்னு தெரியும், இன்டர்செக்ஷன் Lோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ இது L இன்டர்செக்ஷன்னாலே என்ன? காமனாக இருக்கிறது. ஸோ காமனாக இருக்கிறது என்ன? BD. ஸோ K இன்டர்செக்ஷன் Lோட வேல்யூ வந்து BD. நெக்ஸ்ட் ஃபைன் பண்ண வந்து K இன்டர்செக்ஷன் M. ஸோ Kவோட வேல்யூ இன்டர்செக்ஷன் Mோட வேல்யூ. ஸோ காமனாக இருக்கிறது ABD. ஸோ K இன்டர்செக்ஷன் M வந்து ABD. ஸோ K இன்டர்செக்ஷன் L யூனியன் K இன்டர்செக்ஷன் M. இதையும்
ஜாயின் பண்ணுறோம், அதாவது யூனியன் பண்ணுறோம். யூனியன் பண்ணும்போது காமனாக இருக்க வேல்யூஸ் ஒன் தடவை, மீதியெல்லாம் அப்படியே எழுதணும். ஸோ அப்படி பண்ணால் ஏபிடி, கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். ஸோ ஏபிடி இதுதான் அதோட ஆன்சர். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்ன? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்ன? கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் ஈக்குவல் டு கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். ஸோ இதுபடி பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் கே யூனியன் எல் யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம்மோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. அது என்ன? ஏபிசிடிஇஎஃப் ஈக்குவல் டு கே யூனியன் எல்லோட வேல்யூ என்ன? ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் இன்டர்செக்ஷன் இதோட வேல்யூ இது, இன்டர்செக்ஷன் இதோட வேல்யூ இது. ஸோ இது ரெண்டு இன்டர்செக்ஷன் என்ன காமனாக இருக்கிறது மட்டும் எழுதணும். ஸோ ஏபிசிடிஇஎஃப். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவ்ஸ் வந்து நாம் வெரிஃபை பண்ணிட்டோம். ரெண்டு ஈக்குவலாக தானே வந்திருக்கு. ஸோ ஹியர் LHS equal to RHS. So thus they verified. So thus the distributive law is verified அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அடுத்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்ன? அப்படியே ரிவர்ஸ். கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் ஈக்குவல் டு கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். ஓகேங்களா? ஸோ கே இதோட வேல்யூ என்ன? ஏபிடி. இது ஹோலோட வேல்யூ ஏபிடி. ஸோ இதோட வேல்யூ ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் யூனியன் இதோட வேல்யூ ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச். ஸோ யூனியன்னாலே சேர்த்து எழுதோன்னு ரிப்பீட்டாக காமனாக இருக்கிறது ஒன் டைம் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ இதெல்லாம் காமனாக இருக்கிறது என்ன? இது காமனாக இருக்கிறது இது ஜிஹெச். ஸோ ஏபிடி அது ஒரு தடவை, கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம்மோட வேல்யூ ஆல்ரெடி இங்கே நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம்? ஏபிடின்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நான் இங்கே டைரெக்டாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து கேவோட வேல்யூ எல்லோட வேல்யூ எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கான இது கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இது ஆல்ரெடி நான் ஃபைன் பண்ணியிருக்கோம்ல, 4th சப்டிவிஷனா, அதோட ஆன்சர் ஏபிடி, கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது அது தானே. ஸோ அதோட ஆன்சர் வந்து ஏபிடி. ஓகேங்களா? இது வந்து கேவோட வேல்யூ எல்லோட வேல்யூ இன்டர்செக்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து இது ஆக்சுவலாக இது கிடையாது. இன்டர்செக்ஷன் இது ஒரு செட்டு, யூனியன் இதோட அப்படியே வரும், அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நான் எழுதிட்டேன் ஏபிடி ஈக்குவல் டு ஏபிடி. ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? ஸோ அதாவது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ தஸ் தே வெரிஃபைடு. ஓகேங்களா?